الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர் நாமம் குறித்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாமும் சலாமும் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலகம் பின்னகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோர் நாளை உலக மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது வீட்டிலே அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயிரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைக்கும் ஏத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நோன்போடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் ரமலானுடைய காலங்களிலும் ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செக்கனையும் நகருக்குமாறு முதலாவதாக அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசதியை செய்திருக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அந்த அல்லாஹ்வை பயந்து நாளைய மறுமை நாளே அல்லாஹ் அந்த உயரிய முத்தகீய கூட்டத்திலே எங்களை சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து அருள் புரிவானார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது நோன்பை கடமையாக்கி அந்த நோன்பை நோக்கக்கூடிய தைரியத்தை, சக்தியை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வகையிலே அந்த ஆரோக்கியத்தோடு நோன்பை நோட்டவர்களால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரிகளே, நாம் நோம்பு நோக்கின்ற காரியம் உண்மையில் அல்லாஹ் எங்களுக்கு வந்திருக்கின்ற மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த நோம்பினூடாக
அந்த மனிதன் நோக்கின்ற நோம்பினோடாக அல்லாஹ்விடத்தில் அவன் உயரிய அந்தஸ்தை அவன் அடைந்து போகிறான். ஹலாலான சேவைகளை கூட அந்த மனிதன் நோம்புடைய நேரத்திலே பூர்த்தி செய்ய முடியாது. ஹலாலான மனைவி இருந்தால் அந்த மனைவிடத்திலே ஒன்று சேர முடியாது. ஹலாலாக தேவைய பொருளாதாரம் அதனை குப்பித்த அதை அதாவது உண்ண முடியாது, பருக முடியாது. அன்பானவர்களே, இப்படி பல பொறுமைகளோடு அந்த நோன்பை நாங்கள் நோக்குறோம். அதற்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கூலியாக தருகிறான். அது ஒரு பாக்கியமாக இருக்கிறது. எனவே நானும் நீங்களும் நோக்கின்ற இந்த நோம்புக்குரிய கூலி பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். ரமலானுடைய காலங்களில் இரவு வணக்கங்களில் ஈடுபடுவோம், அதற்குரிய முழுமையான கூலி கிடைக்க வேண்டும். அதே போன்று நானும் நீங்களும் அதிகமாக தொழுகிறோம், நெற்றி கருக்க கருக்க சுஜூதுடைய நிலைமையில இருந்து தொழுகிறோம். எங்களுடைய தொழுகை எல்லாம் கபூலாக வேண்டும் அவர்களே. எனவே மிக முக்கியமாக இன்றைய தலைப்பிலே மிக முக்கியமாக உங்களோடு பேச இருக்கின்ற விடயம் எதுவென்றால், ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம், இரண்டாவது நோம்பில் இருக்கிறோம். அதுல மிக முக்கியமாக நாங்கள் வணக்கங்கள் செய்கின்ற போது அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமாக இருந்தால், அந்த வணக்கத்தினூடாக நானும் நீங்களும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான சில விடயங்கள் இபாதத்துக்கு இருக்கிறது. அவைகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமான விடயம்தான் எங்களுடைய தாய் தகப்பன். அன்பானவர்களே, அவருடைய உறவை முறித்துக் கொண்டு, தாய் தகப்பனை நோவடித்துக் கொண்டு, தாய் தகப்பனை உதாசீனம் செய்து கொண்டு, தாய் தகப்பனோடு எந்த உறவுகளை வைத்தாமல் இருந்து கொண்டு நாங்கள் நோன்பு நோற்பதிலே பலன் கிடையாது. உறவுகளோடு எவ்வளவுதான் நாங்கள் தூரமாக இருந்து நோன்பு நோட்டாலும் அந்த நோம்பிலும் பலன் கிடையாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யதுகுல் ஜன்னத காஃபியுர் ரஹீம், உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவன் சுவர்க்க நுழைய மாட்டான் என்றார்கள். அன்பானவர்களே, நாங்கள் வணக்கம் செய்வோம், அந்த வணக்கத்துடைய கூலி சுவர்க்கமாக இருக்கும். நோன்பு பொறுமையாளர்களுக்குரிய கூலி, நோன்பை நோட்டு பொறுமையாளர்கள் கூடி அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். ஆனால் அந்த சுவர்க்கம் தடை செய்யப்படுவதற்கு காரணமாக உறவுகளை முறித்து வாழுகின்ற அந்த பாவம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக அந்த உலகத்திலே சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு உறவுதான் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய உறவு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வணக்கங்கள் செய்வதை போல, இரா வணக்கங்களில் ஈடுபடுவதை போல மிக முக்கியமாக ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் எமது பெற்றோர்கள் அன்பாக இரக்கமாக நடக்க வேண்டும். இந்த உலகத்திலே தாய் ஒன்றுதான், இந்த உலகத்திலே தகப்பன் ஒன்றுதான். தாயின் தகப்பன் இந்த உலகத்திலே ஒருவர்தான். கண்ணியமானவர்களே, தாய் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர் சாட்சியாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்களுடைய தந்தை எங்களை விட்டு பிரிந்து விட்டால் அல்லது சாட்சியாக இருப்பாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயிடத்தில் கிடைக்கிற அன்பு ஒரு சாட்சி இடத்துல கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு தகப்பனிடத்தில் கிடைக்கிற அன்பு ஒரு சாட்சியாவிடத்தில் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் எதிர்பார்த்து நாம் அவருடைய பிள்ளைகளிலேயே. கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் தாயையும் தகப்பனையும் தந்திருக்கிறான். அது மிக பெருமதியான உறவாக இருக்கிறது. அவருடைய மனங்களை உடைத்துக் கொண்டு, அவருடைய உள்ளங்களை உடைத்துக் கொண்டு, அவர்களை உதாசீனப்படுத்திக் கொண்டு, அவர்களுடைய மனங்களை எல்லாம் நாம் வாழாமல் இருந்து கொண்டு நாம் நோன்பு நோக்குவதிலே பலன் கிடையாது. மாணவர்களே, எனவே நாங்கள் தாய் தாப்பருக்கு ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லது தாயின் தகப்பனும் எங்களிடத்திலே தற்போது இல்லையா, அவர்களுக்கு எங்களால் ஏதாவது அநியாயம் நடந்திருக்கிறதா, அவர்கள் கபராளிகளா, கண்ணியம், அதற்கும் தீர்வை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அவருடைய பேர்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், அவர்களுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நிச்சயமாக அவருடைய இஸ்திக்ஃபார்களை கபூல் செய்வான். அன்பானவர்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தாயும் தகப்பன் இந்த உலகத்துல ஒன்றுதான். எங்களுக்கு மனைவியை பிடிக்கலையா, இன்னொரு திருமணம் முடித்துக் கொள்ளலாம். எங்களுடைய நண்பர் ஒருவர் மௌத்தாகிட்டாரா, இன்னொரு நண்பரை தேடிக் கொள்ளலாம். எங்களுடைய குழந்தை ஒன்று இறந்து விட்டதா, பரவாயில்லை, இன்னொரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம்.
ஒரு இரத்த உறவு எங்களை விட்டு சேர்ந்து விட்டாரா, இன்னொரு இரத்த உறவு எங்களோடு சேர்ந்து கொள்ளும் கண்ணியமானவர்களே. ஆனால் இந்த உலகத்திலே தாயின் தகப்பனும் என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கிறே, அது பெருமதியான உறவு. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் பாவங்களை சொன்னார்கள். தாய் தகப்பனை நோகடிப்பது பெரும் பாவம் எப்படியோ அதே போல ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய தாயை தாய் இல்லை என்று சொல்கிறான், அல்லது தன்னுடைய தாயின் தகப்பனும் இல்லை, இவர்கள் என்னுடைய தாயின் தகப்பனமாக இருக்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய தாயின் தகப்பனும் இல்லை என்று சொல்கிறார், அல்லது தன்னுடைய தாய் தகப்பன் இல்லாமல் இன்னொருத்தரை தாய் தகப்பன் என்று இந்த மனிதர் பொய் சொல்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு சொன்னார், இது பெரும் பாவம் என்றார். கண்ணியமானவர்களே, எந்த அளவு அல்லாஹ் தாய்க்கும் தகப்பனுக்கு இந்த உலகத்தில் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். பெற்றோர்களோடு நல்ல முறையில நடப்பது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, ஒன்று கடன். கனிமானவர்களை அவர்கள் எங்களை சிறு வயதிலே அழகாக பார்த்திருக்கிறார்கள், எங்களுடைய மனம் நோகாமங்களும் நடந்திருக்கிறார்கள். அந்த கடனை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற போது ஒரு முறை 2 முறை பிள்ளை கொடுக்கலன்னா பல முறை அந்த தாய் அந்த பிள்ளை அணைச்சி எப்படியோ பாலை கொடுத்துருவா, உணவை கொடுத்துருவா. அந்த தாய் என் பிள்ளை பால் குடிக்காதுன்னு சொல்லி பிள்ளைய கொஞ்சம் ஓரமாக்கி வச்சுட்டா 2-3 நாளைக்கு அந்த பிள்ளை இறந்துட்டா நாங்க யார் தப்பிட்டு முறைப்பாடு சொல்லுவோம். எங்களுடைய தாய் எங்களோட இரக்கமாக இருந்து அணைச்சி அந்த தாய்ப்பால் ஊட்டியதனால நானும் நீங்கள் இந்த சீரடியாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் இருக்கிறோம். இன்னைக்கு தாய்க்கு உதவுகிறோம், தாய்க்கு ஏற்றுறோம், தாய்க்கு திட்டுறோம், தாயை விரட்டுறோம். கண்ணியமானவர்களே, சாதாரண பாவம் கிடையாது. சில பாவங்களுக்கு அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால தண்டனை வைத்திருக்கிறான். தாய் தாப்பனுடைய மனதை நோகடித்தா, தாய் தாப்பனுடைய மனது நோகும்படி இந்த உலகத்துல நாங்க நடந்து கொண்டா அல்லாஹ் அப்படி இந்த உலகத்தில எங்களுக்கு செய்துதான், இந்த உலகத்தில் அதற்குரிய அதாவை அந்த சோதனையை தந்துதான் அல்லாஹ் எங்களை மூத்தாக்குவான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது கடன், இரண்டாவது தீன் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடைய தகப்பனுடைய பாசம் ஏராளம், நேரம் போதாமினால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு தகப்பன் இருக்கிறாரே, பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் அவர் அலைகிறார். ஒரு பிள்ளை ஓத விட்டிருக்கிறார் அல்லது படிக்க விட்டிருக்கிறார். பிள்ளைக்கு மாசத்தில் கட்ட வேண்டும், அல்லது புக்ஸுகள் எடுக்க வேண்டும், அல்லது செமினாருக்கு பணம் வேணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தகப்பன் ஏதோ ஒரு வழியிலே அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தை தேடி கொண்டு கொடுத்துருவார். ஆனா அந்த பிள்ளை இருக்கிற கஷ்டத்தை காட்ட மாட்டான். இந்த பணம் எங்கால வந்ததுக்கு பிள்ளைக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, இப்படி எத்தனையோ தகப்பன்மார் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில தகப்பன்மார இழந்த தாய்மார்கள் கூட கடையாப்பங்கள் தூக்கி சில பிள்ளைகளை ஓத வைத்து படித்த வைத்து டீச்சராக, ஆசிரியராக, ஒரு முஅல்லிமாக, ஒரு இமாமா, ஒரு ஹாஃபிலாவாக ஆக்கியிருக்கிற வரலாறு ஏராளம். கண்ணியமானவர்கள், சில பகுதிகளில் பார்த்தா சில தாய்மார் 2-3 மணிக்கு எழுந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, எழுந்து இரவு தூக்கத்தை இந்த பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவு ஹலாலாக போக வேண்டியதற்காக தாய் தாப்பன் கஷ்டப்படுவார்கள். கஷ்டப்பட்ட தாய் எழுந்து அந்த கடையாப்பங்கள் வேறு வேறு உணவுகளை செய்து காலையிலே சுபவாதத்துக்கு முன்னதாக கடையிலே போட்டுவிட்டு அந்தியாக அந்த பணத்தை எடுக்க சென்று அவைகளை கேட்டு கண்ணியமானவர்களே, இப்படி பிள்ளைகளை செலவழிக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார் சமூகத்தில் இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. தாய்க்கும் தகப்பனுக்கு இந்த உலகத்திலே மிக பெரும் செல்வம் நாம் தான், குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம். இந்த உலகத்தை எழுதி கொடுப்பதை விட, உலகத்திலே இன்பகரமான எதுவாக இருந்தாலும் அது கிடைப்பதை விட, தனது தாயும் தகப்பனும் தன்னோடு ஹயாத்தோடு இருப்பது. தாய் தாப்பன் நொண்டியாக இருக்கலாம், அல்லது நோயாக இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே அவர் அனைவட்டு கிடைக்கலாம். தாயும் தாப்பனும் நம்மளோடு இருப்பது இருக்கிறது. அதை விட மிக பெரிய பாக்கியம், அதை விட மிகப்பெரிய ஒரு பரக்கத் இந்த உலகத்திலே கிடையாது. அன்பானவர்களே,
நாங்கள் தடுமாறுகின்ற போது புத்தி சொல்லக்கூடிய உறவு இந்த உலகத்தில் தாயும் தகப்பன் என்றாங்க. நாங்கள் கண்ணீர் வலிக்கின்ற போது எங்களை தடவி எங்களோடு சேர்ந்து கண்ணீர் வலிக்கக்கூடிய உறவு இருக்குமாக இருந்தாலும் தாயும் தகப்பன் என்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு எங்களை சமூகத்தை சேர்ந்தவங்க சின்ன சின்ன பிரச்சனைக்காக மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாயை விரட்டுறாங்க. மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாய் வீட்டுக்கு போறல்ல. கண்ணியமானவர்களே, தாய் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும், தாய் ஒரு மாற்று மத பெண்ணாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஹக்குகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். தாயின் அந்தத்திலே அவர்களை நல்ல முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எனவே தாய் தகப்போர் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயுடைய பாதத்துக்கு தான் சுவர்க்கம் என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் கேட்கிறார், நாயகம் இந்த உலகத்தில் சேர்ந்து வாழ பொருத்தமான உறவு என்னை காட்டித்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உம்முக்கு அவங்களோட அம்மாவோட சேர்ந்து நல்ல முறையில் வாழுங்க. இரண்டாவது முறையும் கேட்கிறார், இரண்டாவது முறை அம்மாவோட நான் நல்ல முறை நடந்து கொள்ளுங்க சொல்றாங்க. மூன்றாவது முறையும் அந்த மனிதர் கேட்க, மூன்றாவது அம்மாவோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. நாலாவது முறையும் அந்த மனிதரை கேட்ட போதுதான் உங்களை வாப்பா தான், நாலாவது தான் தந்தை என்றார்கள். கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் பெருமதியான உறவுதான் தாயும் தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளையை நடக்க விட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனா ஒரு தாய் இருக்கிறாங்களே, அந்த தாயுடைய அழகு ஒரு பிள்ளையை நடக்க விட்டா அந்த தாய் பிள்ளை விழுந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணு கருத்தமா இருப்பாங்க. நடைய பார்ப்பாங்க, அழக பார்ப்பாங்க, ஆனா பிள்ளை விழுந்து விடக்கூடாது என்பதில் தாய் கண்ணு கருத்தமா இருப்பாங்க. ஆனா தகப்பன் அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க மாட்டாங்க. பிள்ளை நடக்கட்டும் நாம பார்ப்போம் என்பாங்க. தாயுடைய பாசம் அலாதியான இரவுல தாய் ஒரு பிள்ளைய வச்சுட்டு தூங்கினா அந்த தாய்க்கு விடிய வர தூக்கம் கிடையாது. கண்ணியமானவர்களே, தாயோட கனெக்ஷனோட தான் இருப்பாங்க. பிள்ளைய சிலவங்க பிள்ளைய தொட்டில போடாம பக்கத்துல போட்டிருப்பாங்க. நாங்க கூட யோசிப்போம், இரவுல கை காலுகள் பற்றி பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு. ஆனா அப்படி நடக்கிற வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது பார்த்து இருக்கிறீங்களா? இரவு நேரங்கள்ல தாயுடைய மேற்பட்டு கால்பட்டு கைப்பட்டு பிள்ளைக்கு மூச்செடுக்கலாம பிள்ளை இறந்திருக்கிறது கண்ணியமா இல்லை, கிடையாது. அது தாய்க்கு ஒரு தனிய ஒரு பாசத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். தாய்க்கு ஒரு தனிய ஒரு இன்பத்தை அந்த பராமரிப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு வீட்டுல நான் சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றேன். தகப்பன் என்ன செய்வாரு, வீட்டுல சாப்பாடு சமைச்சிருந்தா தகப்பன் சாப்பிடுவார். ஆனா ஒரு தாய் எப்போதும் ஆரம்பத்திலே சாப்பிட மாட்டார்கள். சில தாய்மார்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகளை நீங்கள் சாப்பிடுங்கள், தகப்பன் வந்ததுக்கு பின்னால் நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம் என்று. ஆனா சில வேளை தகப்பன் வீட்டுக்கு வராமல் இரவு நேரம் எங்கேயாவது சாப்பிட்டு விட்டு வந்து விடுவார். ஆனால் உணவு உண்டதற்கு பின்னால் உணவு மிஞ்சிருந்தால் தான் அந்த தாய் சாப்பிடுவாள். உணவு மிஞ்சிருக்கவில்லை என்றால் தாய் அப்படியே பட்டினியோடு தண்ணீரை குடித்து விட்டு தூங்கி விடுவாள். ஒரு நாள் கூட எங்களிடத்திலே நான் பட்டினியாக தூங்கினேன் மகன், நான் பட்டினியாக தூங்கினேன் மகள் என்று தாயோ தகப்பனோ சொன்னது கிடையாது. கண்ணியமானவர்கள், இதுதான் தாய்ப்பால். உணவிலே ருசி இருந்தால் தகப்பன் சாப்பிடுவார், மகன் மகள் எல்லாம் சாப்பிடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், நான் தாயை பொறுத்த வகையிலே உணவு மிஞ்சிருந்தால் தான் தாய் சாப்பிடுவார். தாய்க்கு உணவிலே ருசி இருக்க வேண்டும் என்பது கிடையாது. கொடுத்த உணவிலே உள்ள ருசிகளை எல்லாம் குழந்தைகள் தன்னுடைய கணவனும் அனுபவிக்கட்டும், மீதம் இருந்தால் ஆணவோ அல்லது ஒன்றுமே இல்லையோ நான் தூங்கி விடுகிறேன். இதுதான் ஒரு தாயுடைய இந்த உலகத்திலே பாசம். கண்ணியமானது. எனவே தாயை தனக்கு அன்பாக இறக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் தாய் தாப்புடைய சிறப்புகளை சொல்லுகிறான். எனவே கண்ணியமானவர்களை, தாய் தாப்புடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற உறவு, எங்களோட குடும்பங்கள், ரத்த உறவு, இவர்களை யாரும் துண்டிக்கிறார்கள். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரத்த உறவுகளை துண்டிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு கல்யாணத்துக்கு சொல்ல இல்லை, ஒரு பங்கனுக்கு அழைக்க இல்லை, மாப்பிள்ளை பேசி வந்தாங்க அந்த வீட்டுக்கு எங்களை அழைக்க இல்லை, அல்லது வெளிநாட்டின்னு பொருள் வந்துச்சு அதை எங்களுக்கு தரல. இதற்காக சொந்த தாத்தாவோடு, சொந்த தங்கச்சியோடு, சொந்த நானாவோடு, சொந்த தம்பியோடு பல வருடங்கள் 2-3 வருடங்கள் பேசாமல் இருந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், சைத்தான் அப்படித்தான் போடுவான். இந்த உலகத்துல நாங்க அவர்களுக்கு முன்னால போய் சலான் சொல்லி பேசுவதை சைத்தான் அது ஒரு பெரியதனமாக காட்டுவான். தாழ்ந்து போறது கண்ணியமானவர்களே, சைத்தான் தாழ்ந்து போறதை நாங்கள் விடமாட்டான். ஆனால் தாழ்ந்து போகாவிட்டால் சுவர்க்கம் இல்லாமல் போய்விடும்.
யாரை முந்திக் கொண்டு சலால் செல்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உறவுகளோடு நல்ல முறையை நாம் நடந்து கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாளையில கூட அல்லாஹ் இந்த உறவை பெரியதொரு அந்தஸ்தில் வைக்கிறான். உறவுகளை பெரியதொரு வைக்கிறான். தாயின் தகப்பனுடைய உறவு இருக்கிற நெருக்கமான உறவு. தூரத் பகுதியிலேயே ஒருவருக்கு நாங்கள் திருமணம் முடித்து வைக்கிறோம் என்று சொல்லுவோம். திருமணம் முடித்து சில மாதங்களே பிரிந்து விடுகிறார் என்றால் அந்த உறவு அதனோடு நின்று விட்டதுதான். ஆனால் தாய் தகப்பனுடைய உறவு முறிக்காத எப்போது காலம் எங்களோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார், அந்த உறவுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூட பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மனிதர்களே, முன்னறிந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நீங்கள் தக்குவாதாரியாக இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறான். எனவே இறையச்சம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால் நோன்பை மாத்திரம் நோற்று போதாது. நோம்புக்கு முன்னால் குடும்ப உறவுகள், நோம்புக்கு முன்னால் தாய் தாப்பன் உறவுகள், நோம்புக்கு முன்னால் கண்ணியமானவர்களே எங்களுடைய இரத்த உறவுகளோடு நாங்கள் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர் இருக்கிறார்கள், ஒரு ஊருக்கு தர்மம் கொடுப்பார், பேஸ்புக்ல சில போஸ்டுகளை போட்டு தர்மம் கொடுப்பார்கள், சந்தோஷம் மாஷா அல்லாஹ். ஆனா உடம்பிறந்த சகோதரன் பசியோட, உடம்பிறந்த சகோதரி உடுக்க உடை இல்ல, இருக்க இடம் இல்ல, வீடு இருந்தாலும் டொய்லெட் இல்ல. கண்ணியமானவர்களே, இந்த சமூக சேவைக்கு நன்மை கிடையாது. அதனால் முதலாவது குடும்பங்களை பார்ப்போம், முதலாவது தாய் தாப்பனை பார்ப்போம், அதுக்கு அடுத்ததாக குடும்பங்களை பார்ப்போம், அதுக்கு மேலதிகமாக அல்லாஹ் தந்தா ஊரு அடுத்த ஊரு அப்படின்னு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, எனவே எங்களோட உறவுகளோடு இலக்கமாக அன்பாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை சொல்லி தந்த ஒரு செய்திதான், உங்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் உபகாரம் செய்கிறது, உங்களுக்கு தருகிறார்கள் என்பதற்காக நீங்களும் கொடுக்கிறது, எங்களை கண்ணியப்படுத்துகிறார் என்பதற்காக நாங்களும் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது, எங்களோடு எல்லா விடயங்களும் பங்கு கொள்கிறார் என்பதற்காக நாங்கள் அவர்களும் பங்கு கொள்வது, பிரதி உபகாரங்கள் செய்வது மாத்திரமல்ல. அதல்ல உபகாரம் என்பது. உங்களை வெட்டி நடந்தாலும் உங்களை துண்டித்து நடந்தாலும் துண்டித்தவர்களோடும் நீங்கள் ஒட்டி நடக்க வேண்டும், அதுதான் உபகாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடல் சொல்லி தந்தார்கள். எங்களுக்கு கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய மார்க்கம் இஸ்லாம், எவ்வளவு பெரிய மார்க்கம் இஸ்லாம். அந்த புத்திமதிகள் எல்லாம் நானும் நீங்களும் சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே தாய் தாப்பனுடைய மனதை நோவடித்து வாழ முடியாது. குடும்ப உறவுக்கு சாதாரணமானதல்ல. கஷ்டத்தின் போது கை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு, பிரச்சனைகளின் போது எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு உறவு, ஒரு நோயா சிரமமா முதலாவது பக்கத்திலே வந்து நிற்கக்கூடிய ஒரு உறவு, அது இந்த உலகத்தில் இரத்த உறவு தான். கண்ணியமானவர்களே, நண்பர்கள் சில வேளை நண்பராக பழகுவார்கள், சில தேவை வருகின்ற போது பணம் கேட்பார்கள், கொடுக்காவிட்டால் அவர் பிரிந்து விடுவார், போனையும் கூட ஆன்சர் பண்ண மாட்டார், சில வேளை போன் நம்பரை கூட பிளாக் பண்ணி விடுவார். ஆனால் உறவுகள் என்பது அப்படி கிடையாது. அல்லாஹ் சொன்னது இரத்த உறவுகள் என்பது மிக மிக நெருக்கமானவர்கள், மிக மிக அல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து வாழ்மாறு வலியுறுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான உறவு கண்ணியமானவர்கள். எனவே ரமலானுடைய காலம் அவருடைய மனதுகளில் நோடிக்கிறார்கள், அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஒரு செய்தியை சொல்லிவிட்டு குத்துபாவை நிறைவு கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு 3 நாள் கோபித்துக் கொண்டிருக்கிறார். 3 நாளைக்கு மேல கோபித்திருந்து அந்த மனிதன் மௌத்தாகி விடுகிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகலன்னார், அந்த மனிதன் நரகம் நுழைந்து விட்டான் என்றார். நுழைவான் எதிர்காலத்தில் சொல்லு, நுழைகிறான் நிகழ்காலத்தில் சொல்லு, நுழைந்து விட்டான். எப்போது மௌத்தாகிறானோ அந்த நிமிடமே அவன் நரகவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது சாதாரணமானதல்ல, உறவுகளை துண்டித்து வாழ்வதுடைய விபரீதம். கண்ணியமானவர்களே, நாங்கள் எப்படித்தான் வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கங்களூடாக சுவர்க்கம் செல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, நெற்றி கரைக்க கரைக்க சுஜூது செய்தாலும் சுவர்க்கம் செல்ல முடியாத சகோதரர்களே, உறவுகளோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், தாய் தாப்பருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்த மனிதர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
அமல்கள் அவரிடத்திலே சமர்ப்பிக்கின்ற நாள், அமல்கள் மேலே உயர்த்தப்படுகின்ற நாள். இன்னும் ஒரு வாயத்திலே திங்கள் வியாழன், இன்னும் ஒரு யாத்திரை வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். எந்த மனிதன் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தானோ அந்த மனிதனுடைய அமல்களை அப்படியே அந்த மலாயிக்காமார்கள் கொண்டு செல்லாமல் விட்டு விடுவார்கள். எதுவரைக்கும் விட்டு விடுவார்கள்? எப்போது இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அது வரைக்கும் விட்டு விடுவார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அமல்கள் கபூலாக வேண்டும், அமலுக்கு பரக்கத்து கிடைக்க வேண்டும். அமலனூடாக எதை நாங்கள் நாடுகின்றோமோ அந்த நாட்டம் நிறைவேற வேண்டும். இந்த நோக்கு நோக்குவதனூடாக எந்த நோக்கத்தை நாடி நோக்கு நோக்குவோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நானும் நீங்கள் ஆசைப்பட்டால் இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம். எங்களை வெற்றி வாழ்ந்தால நாங்கள் ஒட்டி வாழ்வோம், எங்களுக்கு சொல்லாவிட்டால் நாங்கள் சொல்லி வாழ்வோம், எங்களுக்கு தராவிட்டால் நாங்கள் கொடுத்து வாழ்வோம். தாய் தாப்பனை யார் பார்க்காவிட்டாலும் எனக்கு அல்லாஹ் பார்க்குமாறு சொல்லியிருக்கிறான். எங்களை திருபாயத்தில் அவர்கள் பார்த்த கடனும் இருக்கிறது, அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன். நல்ல எண்ணங்களோடு அவர்களை பாருங்கள், அவருடைய மனதை நீங்கள் நோகடிக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் தாய் தாப்புடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நல்ல முறையை கழித்து தாய் தாப்புடைய அன்பை வென்ற, தாய் தாப்புடைய சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமலானாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இரத்த உறவுகளோடு அன்பாக இரக்கமாக நடந்த, அவருடைய மனங்களை வென்ற, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்த, அவருடைய கண்ணீரை துடைத்த ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், தாய் தாப்பனுடைய அன்பிலே நாங்கள் அதாவது உச்சகட்டத்தை அடைந்த ரமலானாக அந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இரத்த உறவுகளோடு நாங்கள் துண்டித்திருந்தால் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. இரத்த உறவுகளையும் அதாவது நெருக்கமான உறவுகளை துண்டித்த நிலைமையில் இந்த உலகத்திற்கு பிரியக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்படுத்திடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் செய்திருக்கிற அமல்களுக்கு பரிபூர்ண கூலியை தந்துடுவாயாக. நோன்பை எப்படி ஆரோக்கியமாக அடைந்தோமோ ஆரோக்கியமாக கழித்து ஆரோக்கியமான முறையிலே இந்த நோன்பை கழிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது துஆவை கணிப்புடன் கிருபையோடு ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரோட தாய் தாப்பன் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் ஷிஃபாவை ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக, இன்னும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், தைரியத்தை கொடுத்துருவாயாக. அவர்களோடு ஒன்றாக இருந்து எங்களால் முடியுமான ஹக்குகளை கொடுத்து அவருடைய அன்பை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாருடைய தாய் தாப்பன் ஹயாத்தோடு இதே கபராளி இருக்கிறார்களோ அவர் கபர்களை சுவர்த்தி பூஞ்சிராக்கிறியா அல்லாஹ், சுவர்த்தி பூஞ்சிராக்கிறியா அல்லாஹ். எங்களை சீதேவியாக ஆக்க இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ், நல்லதை சொல்லி தந்தவர்கள் யா அல்லாஹ், புத்திமதிகளை ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர்கள் யா அல்லாஹ், எங்களுக்காக ரத்தங்களை வேர்வையாக ஆக்கி உழைத்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மகன் இந்த மகள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் தன்னுடைய கஷ்டத்தையே மறந்தவர்கள் யா அல்லாஹ். பிள்ளைகளுக்காக சில சந்தர்ப்பங்களை தொழிலுக்கு போகின்ற போது தன்னை உயிரை நீர்த்த எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க யா அல்லாஹ். தன்னுடைய பிள்ளை ஊட்டி வாழ விடுவதற்காக வெளிநாடுகளில் போய் வேலை செய்த நிலைமையிலே உயிரை மாய்த்த எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், துஆவை சரிக்குறை திருப்பியை ஏற்றுக்கொள்வாயாக.